Hello everyone, welcome to English Subtitle. இன்னைக்கு நம்ம சேனல்ல டெலிஷியஸான சார்டின் சாண்ட்விச் எப்படி பண்றதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். என்னடா எப்ப பார்த்தாலும் பிரெட் ரெசிபிஸாவே போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லி நினைக்க வேண்டாம். பிரெட்ல என்னென்ன ரெசிபிஸ் இருக்கோ கண்டிப்பா அந்த ரெசிபிஸ்லாம் நான் அப்லோட் பண்ணுவேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இது எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். சார்டின் சாண்ட்விச் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 2 அன்சால்டட் பிரெட் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு அன்சால்டட் பிரெட் கிடைக்கலன்னா நீங்கள் நார்மல் பிரெட் கூட எடுத்துக்கலாம். 1 கப் சார்டின் எடுத்திருக்கேன். 3 பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 முட்டை எடுத்திருக்கேன். 3/4 கப் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஆயில் வேணால் எடுத்துக்கலாம். சால்ட் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். 3/4 டீஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். பேன் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுக்கிற ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் சூடானதும் அதில் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. நான் கடுகு சொல்ல மறந்துட்டேன். கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் அதை வதக்க ஆரம்பிச்சிருங்க. லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாய்த்தூளிருந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அதை வதக்கி விட்டுருங்க. மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க சார்டின் ஃபிஷ் இந்த மாதிரி சின்ன பிளேட்டில் வச்சு குட்டி குட்டியாக கையாலே உடைக்க ஆரம்பிச்சிருங்க. எந்த அளவுக்கு சின்ன சின்னதாக உடைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குட்டி குட்டியாக உடைச்சிருங்க. அப்போ தான் நமக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நல்லா உடைச்சாச்சு. இதை நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற ஆனியனோட சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்களால் எந்த அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சப்போஸ் உங்களுக்கு சாஸ் வேணும்னா லைட்டாக நீங்கள் சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். மீன் சாப்பிட பிடிக்காத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இன்னும் நம்ம கொஞ்சமாக ட்ரை ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணி இதை ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அடுத்ததாக பிரெட் டோஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டையை உடைச்சி அதை நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்கள்கிட்ட விஸ்க் இருந்துச்சுன்னா விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட விஸ்க் இல்லை அப்படின்னா ஃபோர்க் வச்சு கூட நீங்கள் கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாய்த்தூளிருந்து கொஞ்சமாக மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. பேன் சூடானதும் அதை நல்லா ஆயில் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஆயில் லைட்டாக சூடானதுக்கப்புறமா நம்ம பிரெட்டை டோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பிரெட் அந்த மாதிரி பேனில் வச்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த எக்கை இதில் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நீங்கள் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணால் போதும். இதை திருப்பி போட்டு இதே மாதிரி பேக் சைடு நம்ம ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதே மாதிரி நீங்கள் எடுத்து வச்சிருக்க பிரெட் எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா டோஸ்ட் பண்ணிடுங்க. ஒரு சின்ன கரண்டி வச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கார்னர்லாம் நல்லா வேகும். டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பிரெட்டில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சார்டினை ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி அழகாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற இன்னொரு பிரெட்டை வச்சு இதை க்ளோஸ் பண்ணிடலாம்.
அவ்வளோதான், நம்மளுடைய சார்டின் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.